சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கான ரேபீஸ் தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் உரிமம் வழங்குதலுக்கான முகாமில் ஏராளமான மக்கள் தங்கள் வளர்ப்பு நாய்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த முகாம்களில் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது வளர்ப்பு நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தி வருகிறார்கள்? விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பு முறைப்படுத்த கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சென்னை மாநகராட்சி இணையதளம் வாயிலாக செல்லப்பிராணி உரிமை பெறும் முறை நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் செல்லப்பிராணிகளுக்கான உரிமம் பெறும் நடைமுறை மேலும் விரைவுபடுத்துவதற்கான அந்த உரிமம் பெறுதல் எளிதாக தங்கள் செல்லப்பிராணிகளுக்கான உரிமத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் மேம்படுத்தப்பட்ட இணையதள சேவையை கடந்த மாதம் 3ஆம் தேதி சென்னை மாநகராட்சி மேயர் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் இணையதளம் வாயிலாக செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பதிவு செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமம் பதிவு செய்தல், வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் மைக்ரோசிப் பொருத்துதல் போன்ற பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் என்பது போடப்பட்டிருந்தன. வருகின்ற 23ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஏற்கனவே சென்னை மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சிறப்பு முகாம் நடைபெறும் போது காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. ஆனால் மற்ற நாட்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த முகாம்கள் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் இன்றும் சென்னையில் 6 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக வடசென்னைக்கு ஒரே ஒரு முகாம் புளியந்தோப்பு கேபி பார்க் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான நாய்கள் பராமரிக்கும் இடத்தில் இந்த முகாம் நடைபெறுகிறது. இன்று காலை முதலே இந்த முகாமில் வடசென்னையை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தங்களது நாய்களுக்கு சிப்பு பொருத்தவும் தடுப்பூசி போடவும் காத்து கிடக்கின்றனர். 8:30 மணிக்கு மருத்துவர்கள் வருவார்கள் என கூறப்பட்ட நிலையில் சுமார் 10 மணி வரை மருத்துவர்கள் வராமல் காலதாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த முகாமில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே நாய்களுக்கு சிப்பு பொருத்தி தடுப்பூசி பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக செல்ல பிராணிகளுடன் பொதுமக்கள் காத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வந்தவர்கள் புகாராக தெரிவித்திருக்கிறார்கள். மனிதர்களாகிய நாம் வேணா காத்திருக்கலாம், ஆனால் நம்முடன் இருக்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகள் எப்படி காத்திருக்க முடியும்? வடசென்னையை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு முகாம் மட்டும் மாநகராட்சி சார்பாக போடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட செல்ல பிராணிகள் அதிக அளவில் இருக்கிறது. அதனுடைய உரிமையாளர்களும் அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி இந்த விவகாரத்தில் தலையிட்டு முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தனலட்சுமி, நேரமாக நிற்கிறேன், என்ன ஆகும்னு தெரியல. இன்றைக்கி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு திருப்பி தான் வரணுமோ இல்லை இதை எப்போ போடணும் அப்படின்னு கால் கடுக்க நின்றுட்டு இருக்கிறோம். நன்றி. நான் தண்ணீர்பேட்டிலேருந்து வரேன். நேற்றுலேருந்தே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நேற்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். நேற்று மதியம் 12 மணிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்தோம். டோக்கனே கிடைக்கல. டோக்கன் கொடுங்கன்னு சொன்னாலும் இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வந்தோம். இன்றைக்கி 40வது டோக்கன் தான் கிடச்சிருக்கு. அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப பயப்படுது இல்லை, எல்லா பிள்ளைங்களுமே. அந்தந்த ஜோனில் போட்டிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கோம்ல எங்களுக்கு. ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க? நீங்களே பார்க்குறீங்க, எல்லா பிள்ளையும் பயப்படுது. எல்லாம் நாங்கள் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு அந்த குழந்தைங்க பயந்து நேற்று ஃபுல்லாகவே சாப்பிடல. குழந்தைங்களாம் சாப்பிடல, நாங்களும் இங்கேயே இருந்தோம். காலையிலேருந்து இங்கே இருந்து போயிட்டு வந்தோம். இப்போ வந்தோம், காலையிலேருந்து இருக்கிறோம். இன்னும் சாப்பிடாத பிள்ளைங்க அப்படியே பயந்துன்னு இருக்குது. பாத்ரூம் கூட போக மாட்டேங்குதுங்க. என்ன அங்கே என்ன போடுறேன்னு சொல்கிறாங்க, போய் ஜனம் நின்று பார்த்தா டாக்டர் இருக்காங்களா என்னன்னே தெரியல. காலையில் 7 மணிக்கு வந்தவங்களுக்கு 40வது டோக்கன் தான் கிடச்சிருக்குங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க? கொஞ்சம் அந்தந்த ஜோனில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சுளா, அதனால நான் போக முடியாது. என்னால் நான் ஆட்டோ கூலியெல்லாம் கொடுத்து என்னால் என் பிள்ளைங்க நாயே வளர்க்கணும். என் ஆசையினால நான் நாய் வளர்க்குறேன். அதனால் எனக்கு இன்றைக்கி சிப்பு போட்டு என் நாய்க்கு அனுப்பி விடணும். இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா 150 டோக்கன் தான் தருவேன், அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி? நான் 2 நாயை கூட்டின்னு வந்துடுறேன். நான் காலையில் 7 மணிலேருந்து காத்துன்னு இருக்கேன்ல. 7 மணிலேருந்து காத்துன்னு இருக்கேன். எல்லாம் வேலைக்கு போகிறவங்களா நாங்கள் வீட்டுக்கு நான் வேலைக்கு போகிறோம்ல. நான் வந்து நாய் வளர்க்குற ஆசையாக போயிடும் பொழுது இவங்க போடுற சிஸ்டத்தினால அடுத்த வாரம் 7000 ரூபாய் ஃபைனா. எங்க நாங்களாம் போய் கஷ்டப்படுறதா நாய் வளர்த்துக்கு காசு கட்டுறதா? நாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாய் வளர்க்குறாங்க, ஒரு செல்ல பிராணியை வளர்க்கறது கூட இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா எப்படி? சர்டிபிகேட்டும் இருக்கு சார், சர்டிபிகேட் இருக்கு. என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டுருக்கோன்றத சொல்றோம். ஆனாலும் இந்த ஒரு வாரத்துல நீங்க பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துல இருக்கிற சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாருமே பண்ணிட முடியுமா? அவங்க அதுக்கு டைம் கொடுக்கணும், இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க.
ஒரு டாக்டர் இத்தனை பேருக்கு பத்துங்களா? ஒரு டாக்டர் மட்டும் எப்படி இல்ல? ஜனங்களை பார்த்தா அதுங்களுக்கு தெரியுமா? அறிவு வந்து 5 அறிவு தான் குழந்தைங்களுக்கு படிச்சிருக்காங்க. அதுங்க நம்ம சொல்றத கேக்குங்களா? நான் பிரபாவதிங்க, சென்னை ராயபுரம் ஆடுதொட்டில இருந்து இருக்கேன். நான் குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு பசி எடுக்குது தெரியும், அதுங்களுக்கு குழந்தைங்க பசி எடுக்குதுன்னு சொல்லுங்களா? அதுங்க பண்ற அட்டகாசத்துல வேற எதனா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கிற அறிவு கூட குழந்தைங்களுக்கு இருக்குமா? அதுங்களுக்கு 5 அறிவு தானே கொடுத்துருக்காங்க. நம்ம நிக்கிறோம்னா நிக்கிறோம், காலையில 5 மணிலேருந்து நிக்கிற வரைக்கும் குழந்தைங்க நிக்குங்களா? அதுங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் இங்கே பார்த்துக்கணும். வீட்டையும் விட்டுட்டு அதுங்களுக்கு கஷ்டப்படணும். அப்புறம் வளர்க்குறன்றதே போயிடும் சார். செல்ல பிராணிங்கன்றதே முடிஞ்சிடும் அப்படியே.